Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க பார்க்க போறோம். இது எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க srivapuri முருகன் கோவிலுக்கு 6வது வாரம் செஞ்சு கொண்டு போன பிரசாதங்களும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோவில் பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் கடைகள் எல்லாமே நான் வந்து இந்த vlogல கவர் பண்ணிருக்கேன். இந்த பிரசாதங்கள்லாம் வந்து நான் காலையில வீட்ல 2:30 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சது. ஏனா கோவிலுக்கு நாங்க 5:30 மணிக்குலாம் வீட்ல இருந்து கிளம்பணும். சோ வந்து 2:30 மணிக்கு எழுந்தது கரெக்ட்டா இருந்துச்சு. இத வந்து நான் உங்களுக்கு vlog மாதிரியே எடுத்துர்க்கேன். நான் என்னென்னலாம் செஞ்சு கொண்டு போனேன்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம், அதுக்கு அப்புறம் கோவில் புளியோதரை, பழனி பஞ்சாமிர்தம், ரவா கேசரி, அப்புறம் வந்து எக்லெஸ் சாக்லேட் நாங்க வாங்கி எடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த பிரசாதங்கள்லாம் எப்படி செஞ்சோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2:30 மணிக்கு எழுந்ததும் காலையில நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததா பால் வைக்க ஆரம்பிச்சேன். பால் வந்து கொதிச்சிச்சு. சாதத்துக்கு நான் மொத்தம் 2.5 கிலோ அரிசி வந்து வைக்க போறேன். அதுக்கு வந்து 1.5 கிலோ அரிசி வந்து இந்த பாத்திரத்துலயும் 1 கிலோ வந்து தனியா இன்னொரு பாத்திரத்துலயும் வேக வச்சேன். ஸோ வந்து வடிச்சு செய்யறதுக்கு வந்து தண்ணி கொதிச்ச உடனே போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து வெந்துடும். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். சாதம் வந்து வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்ததா ரவா கேசரி செஞ்சிடலாம். ரவா கேசரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இதுக்காக வந்து நெய் வந்து ஒரு 200 கிராமும், எண்ணெய் வந்து ஒரு 150 கிராமும் யூஸ் பண்ணேன். முந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்திருந்தேன். இப்போ வந்து முந்திரியை நல்லா வறுத்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் காஞ்ச திராட்சையை சேர்த்தாச்சு. இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். நான் வந்து இன்னைக்கு ரவை வந்து பாத்தீங்கன்னா நாகா ரவை எடுத்திருக்கேன். இந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய்லியே வந்து நாகா ரவையை வந்து ஒரு வாட்டி பரட்டிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சிருந்தேன். அதையும் பாலையும் வந்து நான் ரவைக்கு சேர்த்திருக்கேன். நான் வந்து தண்ணி 2 பங்கும் 1 பங்கு பாலும் சேர்த்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படின்ற கணக்குல சேர்த்திருக்கேன். ஸோ வந்து இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து கேசரிக்கு எப்பவும் சேர்க்கக்கூடிய ஃபுட் கலர் தான் வந்து நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துடுச்சு. இது கூடவே முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ கடைசியாக ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வெந்துடுச்சு. நான் சாதத்தை வடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் செஞ்சிடலாம். ஸோ பஞ்சாமிர்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து நான் தனித்தனியாக நல்லா வந்து ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம உரித்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வந்து கத்தி வச்சு கட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து நம்ம வச்சிருக்க பாத்திரம் வந்து ஷார்ப்பாக இருக்குன்னா அதிலே கூட நான் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பாத்திரத்திலேயே இந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய செய்யும் போது. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வந்து 2 டசன் வாழைப்பழம், பெருச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ பெருச்சம்பழம் எடுத்திருந்தேன். இது வந்து கோகுலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருச்சம்பழம் பிராண்டு தான். அது வந்து கொட்டை நீக்கினது. ஸோ நான் வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வாழைப்பழத்தையும் பெருச்சம்பழத்தையும் நல்லா வந்து கலந்துடலாம். நம்ம கரும்பு சீசனாக இருந்துச்சுன்னா கரும்பு வச்சு நல்லா இடிக்கலாம். சப்போஸ் கரும்பு சீசன் இல்லைன்னா நம்ம வந்து கை போட்டு தான் கலந்தாகணும். ஸோ வந்து கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து
இதை வந்து நல்லா கலந்துடுங்க. அப்போ தான் பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் நல்லா சேரும். நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கி கலந்து விடுங்க. இப்போ வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் நல்லா வந்து கலந்துடுச்சு. நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சுத்தமான நாட்டு சக்கரை தான், அதனால் இதில் வந்து எந்த ஒரு கல்லும் தூசும் இருக்காது. அதனால் நம்ம அப்படியே கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதோட கலரே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான அளவு கல்கண்டு சேர்த்துடலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது திராட்சை வந்து ஒரு 50 கிராம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். பழனி பஞ்சாமிர்தத்தில் வந்து சாத்துக்குடி இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் அதெல்லாம் நான் சேர்க்கலை. இப்போ வந்து முந்திரி ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து சுத்தமான பசு நெய், அதனால் வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய பஞ்சாமிர்தத்தை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததான் வந்து தேன் சேர்த்துருக்கேன். தேன் வந்து பார்த்திங்கன்னா டாபர் ஹனி, இதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் மோர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். மோர் மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து 11 மிளகாய் இருக்கும். இதை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். அதுலேயே வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து பொரியட்டும். அது கூட நம்ம வந்து ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு தேவையான அளவு. அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இதை கலந்துக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து நல்லா ஆறி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும் தயிர் சாதத்துக்கு. இப்போ வந்து இது வந்து 1 கிலோ அளவுக்கு நாங்கள் தயிர் சாதத்துக்கு எடுத்தோம். ஸோ அதனால் வந்து நான் கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றணும். அதுக்கு நான் 1.5 லிட்டர் தயிரும் 1/2 லிட்டர் பாலும் சேர்த்து கலந்துக்க போகிறேன். இப்போ தயிர் வந்து சேர்க்க ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் தாளிப்பில் தயிர் சேர்த்து கலந்து ஊற்றியிருந்தேன். இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற தயிர் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நீங்கள் கலக்கும் பொழுது வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம போயிட்டு எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சரியாக வரும். ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரதுக்குள்ளே வந்து நீங்கள் கம்மியாக வந்து தயிர் ஊற்றியிருந்தீங்கன்னா அப்படியே இறுக்கிடும். அது உங்களுக்கு எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் கல்லாட்டம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் பால் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் தளர கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பாலும் விட்டுட்டேன். பால் விட்டு நல்லா கலந்துடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பால் விட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் அளவுக்கு இதில் விட்டுருக்கோம். 1.5 லிட்டர் அளவுக்கு தயிர் விட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சாதத்துக்கு. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தளரவும் இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கிறத சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது கடிப்படும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து மோர் மிளகாய் நான் வந்து எப்போவுமே சேர்ப்பேன்.
அதனால சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம கலந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை அங்கே போய் கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுனும் இன்ஸ்டன்ட் புளியோதரை எப்படி செய்கிறதுனும் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம். இப்போ நம்ம அடுத்ததாக ரவா கேசரி, சாக்லேட் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவுக்கு பிளேட்ஸும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்மளுடைய பிரசாதங்கள்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து கிளம்பிடலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆகிடுச்சு. 5:20க்கு காலையில் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஒரு 6:15 போல் நாங்கள் வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் அந்த ரோடு வழியாக போக ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வழி தான். இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளிச்சம் வந்துடுச்சு சீக்கிரமாகவே. கோவிலாக வந்து இந்த டைம் போனோம்னா நமக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக போய் பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இவ்வளோ காலையில் போக ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வயலுங்க இருந்துச்சு. ஒரு சில இடத்துல பயிர் வச்சுருந்தாங்க, மற்ற இடத்துலலாம் அவ்வளோவா பெருசாக எதுவும் பயிர் இல்லை. இப்போ நம்ம கோவில்கிட்ட போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய அந்த பூ மாலை கடைங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போக முடியாது. இதுக்கு வந்து உங்களுக்கு லைன் இருக்குது. நம்ம வந்து பின்னாடி பக்கமாக அந்த லைன் வழியாக தான் போகணும். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகணும். இங்கே வந்து நிறைய லைன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த லைன் வழியாக தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகணும். பட் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால கோவிலில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. சாமியெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஃபுல்லாக நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது இந்த அளவுக்கெல்லாம் வந்து கூட்டம் இல்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடுச்சு. பூஜை முடித்து நம்ம பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ கூட்டம் இங்கே இருந்துச்சு. அப்புறம் வந்து வெளியில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகும். தண்ணி பத்தவே இல்லை குடிக்க. அதனால் வந்து இளநீ வாங்கி குடித்தோம். ஸோ இளநீ வந்து இங்கே 25 ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருந்தாங்க. 30 ரூபா 25 ரூபானிட்டு. அப்புறம் வந்து வெயிலோட அந்த தாக்கன்றதுனால நுங்கு வாங்கினோம். நுங்கு வந்து நல்லா அழகாக வெட்டி அப்போவே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து சித்திரை வைகாசி இந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு நுங்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து இந்த டைமில் வந்து நம்ம கிடைக்கும் போது நிறைய வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கினோம். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காய்கறி எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோவில்கிட்ட காய்கறி விற்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில தான் விற்றுட்ருக்காங்க. ஊருக்குள்ளேருந்து வந்து விற்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லா காய்கறிங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கினேன். வாழைப்பூ, நம்ம வாழைத்தோப்பு இருக்கிறதுனால வாழைப்பூ வாழைக்காலமும் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அத்திக்காய் இருந்துச்சு. வெள்ளரிக்காய்லாம் ரொம்ப பிஞ்சாக நல்லா இருந்தது. வேர்க்கடலை, மாங்காய், கீரை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் பீர்க்கங்காய் வாங்கினோம். பீர்க்கங்காய் ரொம்ப பிஞ்சாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட வேஸ்டேஜே ஆகலை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. மாம்பழம்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் தரப்பசலை கீரை வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டியம்மா கிட்ட வந்து வெள்ளரிக்காய் வாங்கினோம். முடிஞ்ச ஒரு வாட்டி நீங்கள் இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிறுவாபுரி முருகன் கோவிலை பற்றி நான் பட்ஜெட் குடும்பம் சேனலில் தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தாங்க இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக போச்சு. இந்த வீக்கெண்ட் vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.